பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார், நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் என்ன பண்ணுறாரு? நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, அம்மா, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கிறவன் மனுஷன், உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் தேவன். இந்த காலை வேளையில எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்தி தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் பெரியவர். எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 minutes எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோயி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை கேட்ட பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. என் நேசர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா,
குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. அன்பு தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிறதே, பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபை பொருந்திய வார்த்தைகள், நலமான வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே, சபைக்கு, உம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஜப சிந்தையோடு உம்முடைய வசனத்தை கேட்க, தியானிக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு கொண்டு ஆண்டவரே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் தயவு பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 1 4, 5, 6 வசனத்தை வாசிப்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவராய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிறவர் எப்படி எனில், கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் அது உங்கள் பாருங்க, ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே பாடுகள் உண்டானது, கிறிஸ்துவினாலே ஆறுதலும் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யார் வாசிங்க? தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் போடுறாங்க. அல்லேலூயா. என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாடுகள் உண்டானது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேள்விக்கான பதிலை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அநேக தேவ பிள்ளைகளுக்கு கேள்வி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருச்சபைக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த பாடுகள் ஏன்? அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறீர்? ஏன்யா இந்த பாடு? ஏனாதா இந்த பாடு? ஏன் ராஜா இந்த பாடுன்னு அநேக தேவ பிள்ளைகள், ஏன் அநேக ஊழியக்காரர்கள் கூட கேட்கிறது உண்டு. அல்லேலூயா. ஜபத்தில் கண்ணீரோடு என்ன பண்றோம்? ஆண்டவரை நோக்கி அங்கலாய்த்து, ஏன்பா இந்த பாடு? அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த பாடு? எத்தனை நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வர வேண்டும்? எனக்கு சகாயம் பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிறீர் என்று அநேக தேவ பிள்ளைகள் கேட்கிறதுண்டு. அல்லேலூயா. அந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவன் பெரியவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக, இடைப்படுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. இனி கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இனி கேட்க மாட்டீங்க, கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட பாடு? பவுல் சொல்லுகிறார், என்ன,
கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாடுகள் உண்டானது போல கிறிஸ்துவினாலே என்ன பண்ணுது, ஆறுதலும் உண்டாகிறது. இதுதான் ரட்சிப்பின் பலன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. துயரப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனோ எந்த ஒரு மனுஷியோ நம்மை விடுவிக்க முடியாது. சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம்தான் நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஆமென். அவருடைய வசனமே சத்தியமாய் இருக்கிறது. அந்த திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன, ஏன் ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியம்? அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே கதறி என்ன பண்றாங்க, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதனையின் விளிம்பிலே இருக்கிறார்கள். எப்போ ஜெபம் பண்ணாலும் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கேள்விக்கான பதிலை இந்த பிரசங்கம் மூலமாக, இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஜெப சிந்தையோடு வசனங்களை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலாவதாக, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் துன்பங்கள் என்று கேள்விகள் கேட்கிறோமே, ஏன் அப்படின்னு முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோபு புத்தகம், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 23:10. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சோதித்த பின் நான் எப்படி மாறுறேன்? பொன்னாய் மாறுகிறேன். அல்லேலூயா. சோதனை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? பொன்னா மாறுறோம். அல்லேலூயா. பொன்னை என்ன பண்றாங்க, அந்த நெருப்புல புடமிடும் போதுதான் அது என்ன பண்ணுது, அந்த பொண்ணுக்கான அந்த தங்கத்துக்கான மகிமையை தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் சொல்றாரு பாருங்க யோபு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக மாறுவேன். அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு போய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுக்கா பாடுகள்? கர்த்தருடைய ஜனங்களுக்கா இப்படிப்பட்ட உபத்திரவம்? ஊழியம் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஏன் இந்த பாடுன்னு ஏன் அங்கலாய்க்கிறோம்? காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை புடமிடதான் இப்படிப்பட்ட பாடுகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. புடமிட்டால்தான் நீங்க பொன்னா மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க போகிற வழி, நான் போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனும் அறிய முடியாது, ஆண்டவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னா மாறுவேன். அல்லேலூயா. அவர் என்னை சோதிக்க 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 தான், என்னை புடமிட 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 தான் நான் பொன்னா மாறுவேன். அவருக்கு மகிமையாய் நான் மாறுவேன். நாமே ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்?
சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை புடமிடதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க புடமிடுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய வழியை நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். 139ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 139ஆம் சங்கீதத்தில் தாவீது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 139ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் அறிந்திருக்கிறீர். பாத்தீங்களா, என் நினைவுகளை எங்க இருந்து அறிஞ்சிருக்கீங்க? தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கீங்க. இங்க சபைக்கு அநேக தேவ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேருடைய நினைவுகள் இங்கே இருக்குது. அல்லேலூயா. ஆனா உங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிங்க. நான் நடந்தாலும் என்னுடைய வழிகள் எல்லாம் போதும், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமென். அதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ புடமிட்ட பின்பு நான் என்ன பண்றேன்? பொன்னாக மாறுகிறேன். அல்லேலூயா. ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கண்ணீர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை? சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை புடமிடதான், உங்களை உருவாக்கதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள் நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே பாடுகள் உண்டானது போல கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த பாடுகள் கொஞ்ச நாட்கள். ஆமென். ராஜாதி ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அப்புறம் நாம் நித்தியமாய் அவரோடு மகிழ்ந்து களி கூற போகிறோம். ஆமென். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பாடுகளை அனுமதிக்க தேவன் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. எதனால பாடுகள், எதனால உபத்திரவங்கள், எதனால கண்ணீர்கள்? நாம் புடமிட. ஆமென். முதலாவது நாம் புடமிட. இரண்டாவதாக எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களை சோதித்தீர், புடமிட்டீர். வாசி. எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை வலைகளில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். அல்லேலூயா. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் எங்களுக்கு செழிப்பான ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் எங்களுக்கு செழிப்பான ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கண்ணீர்? பல கேள்வி வருது இல்லையா? ரெண்டாவது, எதுக்காக ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம புடமிட, ரெண்டாவது நம்மை புதுப்பிக்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன பண்ணணும்? புதுப்பித்து கொள்ள, தேவன் புதிய காரியங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை கற்றுக் கொடுக்க தான் தேவன் இப்படிப்பட்ட பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேகர் சொல்லுவாங்க, அநேக தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு என்ன பண்றேன், அவருக்காக நான் வாழுறேன். அவரை அறியாத ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவரை அறியாதவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உயிருள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேனே, அவரை மகிமைப்படுத்துறேனே, அவர்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல நான் காத்திருக்கிறேனே. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவது உண்டு. ஆமென். அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே. அல்லேலூயா. உயிருள்ள தேவனை, நித்தியமாய் சதா காலங்கள் வீற்றிருக்கிறவரை, அந்த பரிசுத்த தேவனை
நான் தொழுது கொள்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என் வாழ்க்கையில்? அல்லேலூயா. உங்களை புதுப்பிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் உங்களை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. தீ தண்ணீர்லாம் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென். அல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்க கர்த்தர் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதித்திருக்கிறார். ஆமென். முதலாவதாக எதுக்காக நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள்? நம்மை புடமிட. அல்லேலூயா. புடமிட்டால்தான் பொன்னா மாற முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்மை புதுப்பிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதுப்பித்து தேவனுக்காக மகிமையை வாழ சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு நீங்க பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பான்னு தாவீது கேட்கிறார். ஆமென். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட நாளில் இங்கே செய்தி கொடுக்கணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். ஆமென். அல்லேலூயா. யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவருடைய நினைவுகள் பெருசு. ஆமென். அவர் மகா ஞானம் உள்ளவர், அவர் மகா பெரியவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்க ஜபத்தில் சொல்லக்கூடாது, ஏயா இந்த பாடு, ஏயா இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், ஏயா இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர், ஏ ராஜா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேனே, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேனே, வேதனையின் விளிம்பில் இருக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்? அல்லேலூயா. உங்களை புதுப்பிக்க, உங்களை புடமிட தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க புடமிட்ட பின்பு, புதுப்பிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக எடுத்து வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:3. எபிரேயர் ஆகையால் பாருங்க, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அம்மா ஐயா நல்லா கவனிங்க. இவ்விதமாய் சொல்லுங்க, வாசிங்க. இவ்விதமாய் விபரீதங்களை சகித்தவரை நீங்கள் நினைக்கதான் ஆண்டவர் பாடுகளை உங்களுக்கும் எனக்கும் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்திற்கு ஒரு நாள் வந்து கம்யூனியன் எடுக்கும் போது, அந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது மாத்திரம் அவருடைய மரணம் பாடுகளை நாம் நினைவு கூறக்கூடாது. எப்பொழுதும் அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நித்திய ஜீவனையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். நமக்காக கல்வாரியிலே ஒருவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, முள்முடி சுமந்தார். அவர் நமக்காக பாடுபட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்கின்ற ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கண்ணீர், ஏன் இப்படி ஒரு விதமான நிந்தை? அல்லேலூயா. இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாடுதான் பெரிய பாடு, நம்முடைய துன்பம் தான் பெரிய துன்பம்னு சொல்லி என்ன பண்றோம்? மனிதர்களை போய் சார்ந்து என்ன பண்றோம்? அவருங்க கிட்ட கண்ணீர் வடிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக கல்வாரியிலே, கொல்கதா மலையிலே கரங்களை விரித்தாரே, காயப்பட்டாரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் பலியானாரே, அதை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நினைக்கதான் ஆண்டவர் உங்களுக்கு பாடுகளை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளாய் வாழ்கிற நீங்களும் நானும் சொல்லக்கூடாது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள்? அவர் அனுபவிக்காத பாடா? முழுவதும் அவர் என்ன பண்ணாங்க? விசாரணை காவல் வைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தைக்குள்ளாக்கினார்கள். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. அல்லேலூயா. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திரைக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம மேல ஒரு குற்றத்தை சுமத்திட்டாங்கன்னா உடனே என்ன பண்றோம்? வழக்காடுகிறோம், நீதி கேட்டு போராடுகிறோம். என் மேல நீ எப்படி குற்றம் படுத்தலாம், நீ எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம் என்று நாம் என்ன பண்றோம்? வழக்காடி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கதான் உங்களுக்கும் எனக்கும் பாடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கண்ணீர், ஏன் துக்கம், ஏன் இப்படிப்பட்ட சூழல்? விபரீதங்களை சகித்தவரை நீங்கள் நினைக்க வேண்டும். ஆமென். கொல்கதாவிலே உங்களுக்காக எனக்காக காயப்பட்ட தழும்புகளோடு முள்முடி சுமந்து கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் உங்களுக்காக பாடுபட்டு ஜீவனை விட்டாரே, அந்த தேவனை நோக்கி பார்க்கதான் தேவன் உங்களையும் என்னையும் பாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அனுமதித்து இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக நம்மை புடமிட, இரண்டாவது நம்மை புதுப்பிக்க, மூன்றாவது அவரையே பார்க்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை ஒருத்தன் பார்த்தான்னு வச்சுக்கிங்க, அவன் முகம் பிரகாசமாகும், அவன் வெக்கப்பட மாட்டான். ஆமென். அவன் பாடுகளை, அவன் துன்பத்தை, அவன் கண்ணீரை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார். ஆமென். இன்றைக்கு யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், தேவைகளை பார்க்கிறோம், எதிர்காலத்தை பார்க்கிறோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை ஒருவரும் பார்ப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அவரை பார்க்க தான் உங்க முகம் பிரகாசமாகும். ஆமென். அவரை பார்க்க தான் உங்க நிந்தை மாறும். ஆமென். அவரை பார்க்க தான் உங்களுடைய எல்லா வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றி உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அவரை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை பார்க்கிறது குறைவாயிடுச்சு. இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கிறோம், மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரேத்த நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கண்ணீர், ஏன் துன்பம்? இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை நாம் நினைக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கிறிஸ்துவை நினைக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவ இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, நிந்தையான சூழல் வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்? ஆமென். அவர் படாத பாடா, அவர் படாத கஷ்டமா? எத்தனை பேர் நினைக்கிறோம்? அல்லேலூயா. என் பாடுதான் பெருசு, நான் தான் பல துன்பத்தை கடந்து வரேன்னு சொல்லி அநேகர் என்ன பண்றோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இவ்விதமான விபரீதங்களை சகித்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்க தான். ஆமென். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, நீங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக ஜீவனையே விட்டீர். ஆண்டவரே, உம்முடைய பாட விட எங்க பாடு பெருசு இல்லை ராஜா. நீங்க சீக்கிரமா வர போறீங்க ராஜா. உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த பாடுகளை சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்க. அநேக தேவ ஜனங்கள், இங்க வந்திருக்கிற அநேக தாய்மார்கள், சகோதரர்கள் உள்ளத்துல பல காரியங்களை வைத்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. பல பாரங்களோடு வந்திருக்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து வருகிறேனே, என்ன பதில் என்று நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவரை பாரு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நீங்க அவரை பாருங்க. ஆமென். மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை மாற்றுகிற கிறிஸ்துவை பாருங்கள். ஆமென்.
சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கக்கூடிய தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த துக்கம், இந்த விதமான பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள். ஆமென். அல்லேலூயா. உபத்திரப்பட்டது நல்லது. அதனால என்ன பண்றேன், நான் நம்முடைய பிரமாணங்களை காத்துக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, ஏன் பாடுகள் அனுமதிக்கப்பட்டது? நம்மை புடமிட. 2வது, நம்மை புதுப்பிக்க. 3வது, இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நினைக்க. 4வதாக எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன், மனுஷி பாக்கியவான்கள். அல்லேலூயா. சோதனையை சகித்தால் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லுகிறார். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும்போது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது முறுமுறுக்குகிற காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவத்திலே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்க்கங்கள் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, மனவிசனம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. நீங்கள் சாந்தமாய், சந்தோஷமாய் எப்படிப்பட்ட பாடுகளை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதை நம்ம கடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடுகளை, அப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியாது, கடந்து போய் விட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, இதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆமென். இப்படிப்பட்ட பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் பலனையும் கர்த்தர் எனக்கு தருவீராக என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தரவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷமாய், சாந்தமாய் நம்ம என்ன பண்ணணும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் வரும்போது முறுமுறுப்போ, தர்க்கங்களோ, பலவிதமான மனவிசலங்களோ வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நான் கடந்து வரேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரி அவங்க வீட்டிலலாம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடந்த உண்மை. அவங்க இங்கே சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்காங்க. கணவன் மனைவி, ஒரு மகள் ஒரு மகன். மகன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், மகள் வந்து தேர்ட் இயர் படிக்கிறான். தேர்ட் இயர் படிக்கிற அந்த மகள் ஒருத்தரை விரும்புறது தெரியுது, வீட்டுக்கு தெரியுது. ஆனா பெருசா அவங்க என்ன பண்ணிக்கல, கண்டிக்கல. ஆனாலும் திருந்திடுவான்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு வராங்க. இந்த அம்மா ஒரு செக்யூரிட்டி வேலையில செய்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அந்த வீட்டு ஐயா வந்து எந்த வேலையும் செய்யல, சொந்த வீடு தான், சொந்தக்காரங்க மத்தியில அவங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள். பாருங்க, போன வாரத்துல நடந்த சூழல். அந்த மகளானவ என்ன பண்ணிருக்கா, காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டான். எங்க போயிட்டா, போனதுக்கு அப்புறம் நடந்த காரியம் என்ன, அந்த தாயாரும் தகப்பனாரும்
மிகுந்த வருத்தத்துக்குள்ள ஆளானார்கள். ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு யோசிச்சு பாருங்க. பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து சகல காரியங்களையும் பிள்ளைகளுக்கு செய்து பிள்ளைகள் ஏமாற்றி இன்னொரு இடத்துல போனது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு 2 நாள் தான் என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட பாரம் இருந்தது. 3வது நாள்ல இருந்து அவங்களுடைய மொபைல்ல இருக்கிற ஸ்டேட்டஸே மாறி போச்சு. சினிமா பாடல்களை வைத்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் 2 நாள் வந்து சொல்லி மற்றவங்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க, வசனங்களை வச்சாங்க. அடுத்த 3வது நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு, சினிமா பாடல்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. சினிமா பாடல்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய அங்கலாய்ப்பை காட்ட துவங்கி விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல குடும்ப சூழல்ல ரொம்ப வேதனையான காரியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பெற்ற மகள் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா எவ்வளவு பெரிய வேதனைன்னு புரியும். ஆனா அவங்க கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதனையை பார்த்து விட்டார்கள். அல்லேலூயா. அந்த பாடையும் உபத்திரவத்தையும் தான் பார்த்தாங்களே தவிர என்ன பண்ணல, கிறிஸ்துவை பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவஜனமே, வாழ்வானாலும் சாவானாலும் நிந்தையானாலும் உபத்திரவமானாலும் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் விட்டுறக்கூடாது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பூமியில எதை செய்தாலும் தேவன் அது ஒரு நோக்கத்தோட தான் செய்வார். ஆமென். உங்களை குறித்த நோக்கம் இருக்கு, உங்க ஒவ்வொருடைய நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. குறிப்பிட்ட நபருக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, முன்குறித்து வைத்திருக்கிறார். அருமையான தாயாருக்கு எந்த காரியத்தை எப்ப செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். பிரதருக்கு என்ன காரியத்தை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நம்ம பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு வாழ்வு தந்தவர். ஆமென். அவர் தான் நமக்கு ஜீவன் தந்தவர். ஆமென். அவர் தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, சகல காரியத்தையும் மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர். கிறிஸ்துவின் அன்பை விட்டு மட்டும் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, பிரிந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் நான் பார்த்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இந்த பூமியிலே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், சாந்தமாய் சமாதானமாய் சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுகள் இருக்கிறீங்களா, உபத்திரவங்கள் இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, பலவிதமான கேள்வியோடு இருக்கிறீங்களா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்னு சொல்லி அங்கலாய்ப்போடு பலவிதமான வேதனையோடு நீங்க வந்திருக்கீங்களா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, ஆண்டவர் உங்களை புடமிட தான் வைத்திருக்கிறார், உங்களை புதுப்பிக்க தான் வச்சிருக்கிறார், விபரீதங்களை சகித்தவரை நினைக்க தான் வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சோதனையை சகித்து அந்த பாடுகளை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளதான் இப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லவே கூடாது ஏன் இந்த பாடு. ஆமென். அல்லேலூயா. பாடுகள் நல்லது. ஆமென். உபத்திரம் நல்லது. ஆமென். அல்லேலூயா. பாடுகள் வர வர, உபத்திரம் வர வர ஆண்டவர் உங்களை புடமிட்டு உங்களை புதுப்பித்து அவரை நோக்கி பார்க்க செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவார். ஆமென். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே தான், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் இப்படிப்பட்ட துன்பங்களை, இப்படிப்பட்ட பாடுகளை, இப்படிப்பட்ட மனிதர்கள் பேசுகிற நிந்தையான வார்த்தைகளை, சூழ்நிலைகளை சகிக்க எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள், எத்தனை சகோதரர்களுடைய குடும்பத்தில் வேதனைகள் இருக்கும், எத்தனை விதமான காரியங்களை கடந்து வருவாங்க. பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளை குறித்ததான வருத்தம், குடும்ப சூழல், பலவிதமான நெருக்கங்கள், வேலையில் பலவிதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். ஆமென். கிறிஸ்துவினாலே பாடுகள் உண்டானது, அதே கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். ஆமென். நிச்சயத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது என்ன, பாடுகளை
எந்தெந்த பாடுகளில் உபத்திரவத்தில் கர்த்தர் எப்படி நடத்துவார்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த பாடுகளை சகிக்க தேவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன, நாம் என்ன செய்யணும், இந்த பாடுகளை கடந்து செல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் என்ன, நம்ம என்ன செய்யணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற என்ன பண்ணமா சொல்லுங்க, பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும், பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறாரோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னிச்சையாக சுயமாய் சில காரியத்தை செய்துவிட்டு ஆண்டவர் மேலே போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பொறுமையோடு என்ன பண்ணணுமா, ஓட வேண்டும். யாரை நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. பாரமான பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. பாரமான காரியம் பாவம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், பலவிதமான சூழ்நிலை நீங்க கடந்து வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி யார் மேல வைக்கணும், ஆண்டவர் மேல வைக்க பழகணும். அல்லேலூயா. இதை எல்லாத்தையும் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றக்கூடியவர். ஆமென். அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் பெரிய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து என்ன பண்ணணும், பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குனரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஆமென். அவரையே நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லக்கூடாது, ஒருபோதும் சொல்லக்கூடாது, ஏயா இந்த பாடு, ஏயா இந்த உபத்திரவம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏன் இப்படிப்பட்ட காரியம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்னுடைய குடும்பத்தில் இருக்குதுன்னு நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை புடமிட, உங்களை புதுப்பிக்க, விபரீதங்களை சகித்தவரை நினைக்க, சாந்தமாய் அந்த பாடுகளை சமாதானமாய் ஏற்றுக்கொள்ளதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அது என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த காரியத்தை இப்போ செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். ஆமென். இங்கே என்ன கொண்டு வந்ததற்கான முகாந்திரம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய தேவன். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நேர்த்தியாக தான் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது, சமாதானமாக ஏற்றுக்குங்க, சாந்தத்தோட பாடுகளை அனுபவிக்க உங்களை தாழ்த்துங்க, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற கிறிஸ்துவே நோக்கி பாருங்க, பொறுமையோடு ஓடுங்க, உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? கண்களை மூடி எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. தேங்க்யூ லார்ட். பின்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் அந்த அந்த வழியில் இருக்கிறவங்க அதிலிருந்து முன்னாடி எல்லாம் கொஞ்சம் வந்துருங்க. முடிக்கலாம். அம்மா பெரியம்மா எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் முன்னாடி வாங்க. எல்லாம் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் பாரம் இருக்கு. யாருக்கும் பாரம் இல்லாத இங்கே வரல. எல்லாம் பாரத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு விதமான பாரம், ஒரு விதமான துன்பம், ஒரு விதமான மனக்கலக்கத்தில் இங்கே வந்திருக்கிறோம். தேவன் பெரியவர். நம்மோடு பேசியிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க வாய்களை திறந்து. கிறிஸ்துவினாலே பாடுகள் உண்டானது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவினாலே பாடுகள் உண்டானது போல ஆறுதலும் கிடைச்சிருக்குமா? அன்பு தேவ பிள்ளையே, அன்பு தேவ ஜனமே, பாடுகள் வந்தாலும் அதை பாடுகளை மாற்றி ஆறுதல் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சகல ஆறுதலின் தேவன். அவர் உங்களை தேற்றுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். அந்த காலவேளையில் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு, எப்படிப்பட்ட பாடுகளோடு, எப்படிப்பட்ட நிந்தையோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏன் ராஜா இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலை வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறீர்? ஏன் இப்படிப்பட்ட சூழல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிந்த அவமானம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கு? நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை புடமிட, உங்களை புதுப்பிக்க, இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நினைக்கதான். அது மாத்திரமல்ல, பாடுகளை சந்தோஷமாய் சமாதானமாய் ஏற்றுக்கொள்ளதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளதான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, பாடுகளை ஏற்றுக்கொள்றேன்ப்பா, பாடுகளை ஏற்றுக்கொள்றேன். இவ்விதமான விபரீதங்களை சகித்த உண்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ அப்பா. தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தாலும் செழிப்பான இடத்தை எங்களுக்கு வச்சிருக்கீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. சொல்லுங்க, உங்க பாடுகள், உங்க உபத்திரவங்கள், உங்க நிந்தைகள், உங்களுடைய அவமானங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை நான் கடந்து வர ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஐயா, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க, நாங்க சூழ்நிலையை பார்க்க கூடாது, மனிதர்களை பார்க்க கூடாது ஆண்டவரே, மற்ற காரியத்தை நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. ஒருபோது நாங்கள் இடறி போக கூடாது ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போக கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கல்வாரியில தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரியில தன்னையே ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை விட்டீரே, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக எங்களுக்காக எங்களுக்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிரச்சனை வரும்போது அம்மா, சூழ்நிலை வரும்போது சகோதரனே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு மட்டும் போயிடாதீங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு மட்டும் போயிடாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் எதை செய்தாலும் அது நேர்த்தியாய் செய்வார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவருக்கு முகாந்தரம் இருக்கும். அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்க வைத்தீரே, உம்மையே நோக்கி பார்க்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ லார்ட். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரியே, பலவிதமான உபத்திரவத்தில் வந்திருக்கீங்களா?
துன்பத்தின் குகையில கடந்து வர்றீங்களா? வேதனையின் விளிம்பில் இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கண்ணீர் தான் வருதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்க சூழல் அவருக்கு புரியும். உங்களுடைய சூழல் அவருக்கு புரியும். தேங்க்யூ லார்ட். லிமானா சந்தரபா லிதரபனா சந்திரிபிகா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா. ஜெபம் பண்ணுங்க. கேட்கிற வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு போறதில்ல, அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த உபத்திரவத்தை பாடுகளை சகிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். பாரத்தை வைத்து விடு. ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து எல்லா கரங்களை தட்டி பாடுவோம் விடுதலையோடு. ஆமென். அவரை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு கூட சேர்ந்து பாடுவோம். கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். எல்லா பாடுகள் உபத்திரவத்தில் எங்களை புடமிட, புதுப்பிக்க, இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நினைக்க, பாடுகளை சாந்தமாய் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்க ஆண்டவரே, நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க கரங்களை தட்டி, கிருபை தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. உமக்காக நாங்க ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன் இப்படிப்பட்ட பாடு, உபத்திரவம், கண்ணீர் என்று சொல்லி நாங்க கேள்வி கேட்காதபடி உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கூடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. பிரச்சனையில, உபத்திரவத்தில், வேதனையில இவர்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் தயவு பாராட்டும். அப்படி எல்லா கரங்களை உயர்த்தி திருச்சபைக்காக, அருமையான தாயாருக்காக, குடும்பத்துக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே திருச்சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. திருச்சபை குறித்ததான சித்தம், நோக்கம், முகாந்திரம் உமக்கு உண்டு. எதை செய்தாலும் நீங்கள் நன்மை தான் செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல், அது நன்மைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் வழியாக நாங்கள் கடந்து வந்தாலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குற ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் நீர் அப்பா. ஏற்ற வேலையில காரியத்தை நடப்பிப்பீர் ஐயா. நாங்கள் விசுவாசமாக உண்மையே நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்ட அந்த திருச்சபை ஆசீர்வதியும். திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே ஊழியத்தை நடத்துகிற அருமையான தாயாருக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக. கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு இருந்து கர்த்தர் நடத்துவீராக. எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசத்தை துவக்குகிற, முடிக்கிற உண்மையே நோக்கி பார்க்க கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. கர்த்தருடைய கிருபையினால நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். பாடுகள் நம்மை அது மகிமையில் கொண்டு போய்விடும். பாடுகள் நமக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கும். எந்த மனிதன், எந்த மனுஷி பாடுகள் வழியாக போகிறாங்களோ அவங்க தான் நல்ல கிறிஸ்தவர்கள். என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்தவர்கள்னால் பாடுகள் வரும், உபத்திரம் வரும், அவங்க தான் கிறிஸ்டியன். பாடே இல்லை, உபத்திரமே இல்லை, நல்லா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக இருக்கிறோன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? பாடுகள் அனுபவிப்பார்கள், வேதனைகள், உபத்திரவங்கள். அதுக்காக காலமெல்லாம் பாடு, வேதனை, உபத்திரம் என்று நம்ம சொல்லவில்லை. அதை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் கேட்டோம், நம்மை புடமிட. யோபுவை கர்த்தர் புடமிட்டார். அப்போ யோபு என்ன சொன்னார்? நீர் என்னை புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன், என்னை கொன்று போட்டால் கூட நான் உங்கள் மேலே எப்படி இருப்பேன்? சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்கள் கொன்று போட்டால் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். இப்போ என்ன எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களை சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. என்னை எடுத்துக்கிறேன். என்னை கர்த்தரை கொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்கணும். கொன்னாலும் மீண்டும் என் ஜீவனை கர்த்தரை கொடுப்பாரு. ஆபிரகாம் ஐயா அதுதான் செஞ்சார். அவங்க மகனை பலி செலுத்த சொல்லிட்டாரு ஏசப்பா தேவன். ஆபிரகாமே உன் மகனை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணு, நீ பலி செலுத்து. எப்படி இருக்கும்? ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஒரே பையன். அந்த ஒரு பையனை கூட கொண்டு போயிட்டு என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் ஐயா கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து பாருங்கள். அந்த பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள். ஆபிரகாம் ஐயாவுக்கு வேதனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கும், துக்கம் உள்ளே இருந்திருக்கும். அப்போ கூட ஆபிரகாம் ஐயா சொல்லியிருப்பார், நான் நினைக்கிறேன், நீ எங்கள் பையனை கொன்று போட்டவுடனே அவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அதனால தான் பாருங்கள், மகனை திருப்பி கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, பாடுகள் நம்மை, வேதனைகள் வருகிறதா, அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ எல்லா காலத்திலும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியே போல் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக இந்த சோதனையை சகித்தவர்களுக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. சும்மா கிடையாது கிரீடமெல்லாம். கிறிஸ்டியன் ஆகிட்ட பிறகு எனக்கு ஜீவ கிரீடம் கொடுத்துருவாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு கிரீடம் வந்துடும், எனக்கு பரலோகம் கிடைச்சிடும், அப்படிலாம் கிடையாது. சோதனை நாம் சகிக்க வேண்டும். பாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். உபத்திரங்கள் வரும் பொழுது நாம்
பொறுமையா இருக்க வேண்டும். அந்த உபத்திரத்தில் பொறுமையாக இருந்து பாருங்க. அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு அந்த கிருபை தருவார். நம் சோதனையை சகிப்பதற்கு நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை புடமிட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அதனால தான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னவர். இன்றைக்கு நம் கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விட்டோம். நம் பாரங்கள் எல்லாம் அவர் எடுக்க போகிறாரு. நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்ய போகிறாரு. கண்களை மூடுவோம், எல்லாம் சேர்ந்து நாம் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.